ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு wonderpaulinevlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வாத்து முட்டையை வச்சு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃப்ரையை எப்படி பண்ணுறன்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஒரு சாசேஜ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எம்மியான ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாத்து முட்டைலாம் நல்ல முட்டையான்னு செக் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுக்கும் பொழுது மிதந்துச்சுன்னா அது பழைய முட்டை, கெட்டுப்போன முட்டை, யூஸ் பண்ணக்கூடாது. மிதக்கலைன்னா நம்ம அந்த முட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சுத்தமான பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெரிய சீரக பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்து இதோடு கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க முட்டை எல்லாமே நல்ல முட்டை தான். ஸோ இது கூட தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாத்து முட்டையில் பார்த்திங்கன்னா செலினியம் அதிகமாக இருக்குது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி உள்ளவங்க இந்த வாத்து முட்டையை தாராளமாக வாரத்துக்கு 3 எடுத்துக்கலாம். விட்டமின் பியும் இதில் அதிகமாக இருக்குது. ஒரு வாத்து முட்டையில் பார்த்திங்கன்னா 130 கேலரி இருக்குது. ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா 9 கிராம் இருக்குது. ஃபேட் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் தான் இருக்குது. ஃபைபர் இதில் இல்லை. சுகர் 1 கிராம் இருக்குது. நம்ம இவ்வளோ ஊட்டச்சத்து மிக்க ஒரு வாத்து முட்டையை மார்னிங் எடுத்துக்கும் பொழுது அன்னைக்கு ஃபுல்லாக தேவையான ப்ரோட்டீன் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது கூட கொஞ்சம் சீரியல்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாத்து முட்டைகளையும் உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த மிளகாய் பொடி, மசாலா பொடியெலாம் இந்த வாத்து முட்டையோட ஒட்டி மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டில் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு இட்லி அண்டாவில் இதை வச்சுருவோம். இட்லி அண்டா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாத்து முட்டையை அதில் ஊற்றி 20 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆட் பண்ணுற மசாலா தான் இதுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டை தரப்போகுது. வாங்க என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடேறிய பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா சீட் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரணும். சூப்பரான எம்மியான வாத்து முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை இதோடு கூட போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு பெரிய ஆனியனை பொடியாக நறுக்கி இதோடு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு பிஞ்சு ஹிங் பவுடர், அதாவது பெருங்காய பொடி இதோடு கூட சேர்த்துப்போம். கேஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் முட்டை 2 பச்சை மிளகாயை கீரி இதோடு கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாசனை வரும் வர கண்ணாடி போல் வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சூப்பரான எம்மியான வாத்து முட்டை ஃப்ரை ஒன்று பண்ணுறோம். இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் 2 ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் என்னன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளியை பொடி பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், மிக்சர்டு சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கணும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதை நம்ம தயிர் சாதத்து கூட, சாம்பார் கூட, ரசத்து கூட, புலாவ் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கணும். செம்ம ஃப்ளேவராக இருக்கும். சோயா சாஸ் சேர்க்கறதால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அந்த சாசேஜை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் சேர்த்துக்கலாம். எல்லா சாசேஜையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே காரம் இதில் போட்டிருக்கோம் நம்ம அவிச்சு எடுக்கும் பொழுது. இப்போ இதில் இருக்க காரமும் ஒட்டி செமத்தியாக இருக்கும். தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு.
சூப்பரான எம்மியான வாத்து முட்டை ரெடி ஆகிடுச்சு. வாத்து முட்டையில் ஆம்லேட் போடலாம், அவிச்சிட்டு ஆஃபாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் செமத்தியாக இருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அருமையான எம்மியான வாத்து முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இன்றைக்கி குஸ்கா கூட பரிமாறுறேன் எங்கள் வீட்டில். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷோடு கூட சேர்த்து சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மற்ற ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Take care.